ஆலியா குட்டி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈத் விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ டைம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 o'clock வந்து ஆகுது. ஒரு 3:30 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆலியாம்மாவுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு ஏப்போட வச்சுட்டு அதுக்கப்புறம் தொட்டிலில் வந்து போட்டுட்டேன். 4 o'clock வந்து ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வட்டலாப்பத்துக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வட்டலாப்பத்துக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். 5 முட்டையில் தான் இந்த தடவை வந்து நான் பண்ண போகிறேன். அதனால் ஒரே ஒரு தேங்காய் வந்து எடுத்துக்கிட்டேன். பெரிய தேங்காவை ஒன்று எடுத்து திருவி வச்சுருந்தேன். அதை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்து ஒரு வெள்ளை துணியில் இந்த மாதிரி போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டையில் தான் இந்த தடவை வந்து நான் பண்ண போகிறேன். 5 முட்டை வந்து இதுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். 5 முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிட்டு ஏலக்காவை வந்து இடித்து வைக்க போகிறேன். அதாவது 6 ஏலக்காய் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். முட்டையோட ஸ்மெல் வந்து வராமல் இருக்கிறதுக்காக ஏலக்காய் யூஸ் பண்ணுறோம். ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா 6 ஏலக்காவையும் தொலியை வந்து எடுத்துகிட்டு உள்ள சீடை மட்டும் நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன். உடச்சி வச்ச 5 முட்டையும் சேர்த்துட்டு ஏலக்காய் தூளையும் இதோட ஆட் பண்ணி ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனி வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். இனிப்பு அதிகமாக இருந்தால் தான் வட்டலாப்பம் வந்து நல்லாயிருக்கும். இந்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கும். வாயில் வச்சு பார்க்க தேவையில்லை, எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் வரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைகளாலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து வட்டலாப்பம் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் நட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து வச்சிடலாம். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு களவாடன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், இந்த மாதிரி வளையத்தை வந்து வச்சுட்டு அந்த வளையத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் நிற்கிற மாதிரி இருக்கணும். அங்கேயும் இங்கே அசையக்கூடாது. இந்த மாதிரி பாத்திரத்தை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து வட்டலாப்பம் வந்து வைக்கணும். இதுக்கு மேலே மூடி போட்டு நல்ல வெயிட்டாக ஏதாவது இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் தண்ணி வந்து உள்ளே போகாது வேகும்போது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 விசிலாவது வரணும். பெரிய குக்கரில் வச்சுருக்கிறதுனால ஒரு 10 விசில் வந்தால் போதும். இதுவே கொஞ்சம் சின்ன குக்கரில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 15 விசிலாவது வரணும். அப்போ தான் வட்டலாப்பம் நல்லா வெந்து அழகாக வரும். அதுக்கு பிறகு என்ன செஞ்சேன்னு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து எப்பவும் போல் நம்ம ஊற வைக்க போகிறோம். அதாவது வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, தயிர், இஞ்சி பூண்டு இது எல்லாமே போட்டு நல்லா வந்து ஊற வைக்க போகிறேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 an hour ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பாத்திரத்தை விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் வந்து வாஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் ஒரு 2 பாத்திரம் தான் வாஷ் பண்ணியிருப்பேன். ஆலியா வந்து எந்திரிச்சிட்டா. ஸோ அப்படியே பாத்திரத்தை அப்படியே வச்சுட்டு போயிட்டு ஃபீட் பண்ணி 2வது ஏப்போட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை போட்டுட்டு வந்துட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது பாத்திரம் விளக்குற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பாத்திரத்தை அப்புறம் விளக்கி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விடிஞ்சிருச்சுங்க. ஸோ இப்போ வந்து கறியை தாளிச்சிட்டு நம்ம குளிக்க போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கறியை வந்து தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். கறியும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ எப்பவும் போல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி தாளிப்பு நல்லா வந்து செவந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுட்டு மீதி வச்சுருந்த வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஊற வச்சுருந்த கறியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு சிம்மிலே வச்சு இதை வந்து நான் வதக்கிட்டு இருக்கேன். உப்பும் வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு நான் சேர்த்துட்டேன். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் நான் வந்து 2 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு வேகட்டும். ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு தொழுதுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வந்து அரைச்சி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரை வந்து நான் மூடி விட்டுட்டேன். மூடிட்டு திரும்பி பார்க்குறேன், பையன் வந்து எந்திரிச்சு நிற்கிறான். பீச்சுக்கு போகணுமா அப்படின்னு வந்து கேட்டான். அந்த ஞாபகத்திலே படுத்திருப்பான் போல். அல்ஹம்துலில்லாஹ் வாமா அப்போ போகலாம், சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹஸ்பண்ட் பையன் 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா குளிச்சு ரெடி ஆகிட்டு பீச்சுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். காரில் தான் வந்து போக போகிறோம். நம்ம காரில் சவுண்டா ஈத் முபாரக்.
சரியான கூட்டங்க. காரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெருவுக்கு முன்னாடியே வந்து விட்டுட்டோம். பைக்கில் போனால் கூட ஈஸியாக வந்து பூந்து உள்ளக்க வந்து போயிருக்கலாம் போல். தொழுகைக்காக நடந்து போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் முன்னாடியே வந்து காரை நிப்பாட்டிட்டு நாங்கள் நடந்து வந்து போயிட்டு இருந்தோம். இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பீச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பீச் உள்ளக்க வந்து நாங்கள் வந்து போயாச்சு. கூட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். பெண்கள் ஒரு சைடும் ஆண்கள் ஒரு சைடும் தொழுகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நல்ல விரிப்பு வந்து விரித்து வச்சுருந்தாங்க. அதாவது தார் பைன்னு சொல்லுவாங்க. அந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக வந்து விரித்து வச்சுருந்தாங்க. தொழுக போன முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிலே நின்று தொழுதாச்சுன்னா வந்து பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு தொழுகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நல்ல கேரிங்காக வந்து எல்லா வேலையும் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. என் மகன் வந்து இப்படி தொழுகிறதுக்கு இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தான் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். எங்களோடு சேர்த்து அவனும் வந்து பார்த்திங்கன்னா தொழுகைக்காக வந்து நின்றுட்டு இருந்தான். நல்ல தொழுதான். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மன நிறைவாக வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து தொழுதுட்டு நல்ல துவா கேட்டுட்டு பயானும் வந்து 20 நிமிஷம் வந்து நடத்தினாங்க. அதையும் வந்து கேட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பையன் வந்து ட்ரெஸ்ஸை வந்து கழட்டிட்டான். ரொம்ப வேர்க்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஃபோட்டோ அவ்வளோவா எடுக்க முடியலை. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோழி அப்பத்துக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன். 1/4 கிலோ மைதா மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் ஒரு முட்டை வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஒரு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திருவி அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி பால் கட்டி பால்னு தனித்தனியாக நான் ஊற்ற மாட்டேன். ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்து ஊற்றிடுவேன். எடுத்து வச்ச பாலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைதாவில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருவேன். அரைச்சதுக்கப்புறம் பதம் எப்படி இருக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ப மாவோட ரொம்ப தண்ணியாக வந்து இருக்கணும். தண்ணியை ஊற்றுற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ப மாவோட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நைஸாக பேப்பர் மாதிரி வரும். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஒன்று ஊற்றி நான் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அதே மாதிரி ஊற்றுங்க. இல்லை கட்டியாக இருக்குது நல்ல திண்ணமாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கலக்கி விட்டுட்டு திரும்ப நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ அதனால் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒரு தடவை டெஸ்டிங்காக ஒன்று சுட்டு பார்த்துருவேன். ஆனால் கரெக்டாக வந்து இருந்துச்சு. எனக்கு அந்த பதம் தெரிஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தண்ணி ஊற்றிருந்தேன். சுட ஆரம்பிக்கும் போது கரெக்டாகவே வந்து இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி நான் வந்து ஆட் பண்ணலை. இது சுடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் அப்புறம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த எண்ணெயில் தான் வந்து சுடணும். நெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நெய் வடை வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை நான் வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி தான் வந்து சுடுவேன். அப்புறம் இன்னொரு கல்லில் வந்து பார்த்திங்கன்னா தோசையும் வந்து சுட ஆரம்பித்தாச்சு. தொழுதுட்டு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஆலியாம்மாவுக்கு வந்து நான் ஃபீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அவள் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ரிலாக்ஸாக வந்து நான் இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்தேன். ரொம்ப பதட்டமாக வந்து எதுவுமே பண்ணலை. ரிலாக்ஸாக தான் இந்த வேலையெல்லாம் நான் வந்து பார்த்தேன். அதெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கும் நான் ரிலாக்ஸாக உட்காந்து ஊட்டி விட்டுட்டேன். அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஆலியாம்மா வந்து எழுந்திரிச்சா. ஆலியாக்கு ஒரு 3 மந்த் ஆகட்டும், அதுக்கப்புறம் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் நம்ம பெரிய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து வ்ளாக் போடுங்கக்கான்னு ஒரு 2-3 சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். பக்ரீத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் வந்து நான் எடுத்தேன். கையில் உள்ள மாடலே தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பக்கம் கழுத்து பக்கம் வந்து வந்திருக்கும்.
3 பேரையும் சேர்த்து வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அது வந்து முடியலை. பிள்ளைங்க ஏதாவது ஒரு பிள்ளை வந்து கோஆப்ரேட் பண்ணாத மாதிரி ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்தாச்சு. இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த விளாக் இதோட முடியுது. அஸ்ஸலாமு அலைக்கும்.